ஆஸ்திரேலியா உலங்குருதின்னு சொன்னோம்ல, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாப்ல. அது மாதிரி உனக்கு 2-3 ஹெலிகாப்டர் தந்துடுறேன். இந்த பாரு வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா. बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மதியா வெளியில் நின்றுதான் நீ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மேல சுத்தி கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருப்பேன், பக்கத்திலே காவல் நிலையம் வச்சிருப்பேன், கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க பாரு கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கும். இந்த மாதிரி கட்டி கட்டி இருப்பேன், உன்னை ஏற்றி விடுவேன், நீ போய் பார்த்து ரசிக்கலாம். இங்க அலுவலகம் வந்து இப்படி கண்ணாடி அறைகளால் கட்டிடுவேன், குளிரூட்டப்பட்டது. வேலை யாராருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருவேன். புரியுதா? நீ எங்கேயும் போண்டியல, அங்கே உட்காந்துக்கிட்டு கேமரா அப்படியே தட்ட வேண்டியதான். அந்த செவல மாடு கண்ணு போடுது, போயிடுவாப்ல. அந்த மாட்டுக்கு ஏதோ படுத்தே கிடக்குது, எந்திரிக்கல, மருத்துவர் போயிடுவாப்ல. எல்லாமே எல்லாமே சிஸ்டம், எல்லாமே டிஜிட்டல் பண்ணிடுவேன், எண்ணியலுக்கு மாத்திடுவேன். பயப்படாத. அண்ணன் என்னடா மாடு மேய்க்க சொல்லு, நீ வர வேணாம் போ. ஆனா பால் குடிச்சா உன்னை கொண்டே விரும்பி பாரு பாரு. நம்ம பிள்ளைகளை பாருடா எப்படி வேலை செய்யறாங்க. கோட் சூட் போட்டு நில்றா போய், அவன் பாட்டு மேய்ஞ்சிட்டு இருப்பான்டா. நான் சொன்னா நீ சிரிக்கிறடா. ஆஸ்திரேலியாடா வெறும் பாலுடா, பால் பால் தான் பாரு. நான் அண்ணன் மேய்க்க சொன்னா சிரிக்கிறிய, பெருந்துறையில. ஆஸ்திரேலியால அதான்டா மேய்க்கிறேன் பாரு. ஆஸ்திரேலியா பண்ணைய பாரு எப்படி போறேன். புள்ள இப்படி தீவனத்தை எப்படி போட்டுட்டு போறான் பாரு. ஆஸ்திரேலியா பால் எப்படி கறக்கிறான் பாரு. இது டென்மார்க், பால் தான் பெரிய பாலை வச்சுதான் பெரிய வளமான நாடா மாறுது பாரு. உனக்கு அண்ணன் சொல்ல விரும்புறேன், கியூபா வெறும் கரும்பு, புரியுதா? டென்மார்க் வெறும், பிரேசில் மாடும் கரும்பும். ஒரு நாடும் ஒரு வளத்தை வச்சு. சிங்கப்பூர் ஒண்ணுமே கிடையாது, கடல் தான். ஆனால் அவன் உலகத்துல தலை சிறந்த கல்வி மருத்துவத்தை வச்சிருக்கான், எல்லாருக்கும் வேலை கொடுக்குறான். ஏண்டா சிங்கப்பூர்காரனால கொடுக்க முடியாது, உன் மயன் சீமானால கொடுக்க முடியாதாடா? ஏண்டா நம்ப மாட்ட? ஏன் நம்ப மாட்ட? சீமான் சொல்றதான் பிரச்சனை. நான் வேற யாராவது வச்சு சொல்லவா? சொல்ல வைக்கிறேன் பாரு, சொல்ல வைக்கிறேன் பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இது டென்மார்க். அடுத்து பாரு, அடுத்து பாரு. நீ மாடு மேய்க்கிறதுனா ஏதோ கேவலம் நினைச்சிருக்க. என்னடா டேய், நபிகள் நாயகம் வச்சிருக்காரா, பகவான் கிருஷ்ணன் வச்சிருக்காரா, இயேசு வச்சிருக்காரா? அவனா அமெரிக்காங்கிறியே, அவனே மாடுதாண்டா வச்சிருக்கேன். அந்த வர்றா அமெரிக்கா. எத்தனாயிரம் ஏக்கர்ல பிரேசில் பாரு, பண்ணைய பாரு, பார்க்கவே ஏப்பாரு பத்தியா? அதே மாதிரி பெருந்துறை நான் ஆக்கிடுறேன், எனக்கு ஓட்ட போட்டுரு. என்ன இங்க பாரு, பிரேசில பாரு, பிரேசில பாரு. மாட அவன் இந்த ட்ரக்ல மேய்க்கிறான்டா தம்பி, வல்லுந்துல மேய்க்கிறான், ஜீப்ல பாரு. ஆஸ்திரேலியால, பிரேசில்ல ஜீப், வல்லுந்து, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாங்க. இவன் என்ன பண்றான்? இந்த ஆஸ்திரேலியாக்காரனை பாரு, ஆஸ்திரேலியா உலங்குருதின்னு சொன்னோம்ல, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாப்ல. அது மாதிரி உனக்கு 2-3 ஹெலிகாப்டர் தந்துடுறேன். இந்த பாரு வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா. இந்த பாரு மேய்க்கிறான் பாரு. டேய் எப்படி போதுற பாரு. டேய் பாருடா, டேய் பாரா பாரா பாரா, எப்படி மேய்க்கிறான் பாரா. டேய் தம்பி, பால் இருந்தா நாடு பசி இருக்காதரா. பால் முழுமையான உணவடா. என் கூட பிறந்தவனே, என்ன பெத்த தாயே, நீ பெத்தவனே என்னை 1 வருஷத்துக்கு மாறுல பால் மட்டும்தான் கொடுத்த. நான் எதையும் சாப்பிடல. ஆனா எனக்கு கழிவு வந்தது ஏன்? முழு புரதச்சத்து உள்ள முழு உணவு பால். என்ன திரவ உணவுலையும் என் உடன் பிறந்தவனே கழிவு வராது. பால் மட்டும், என் பால் முழு உணவு. பால் மட்டும் என்னிடத்தில் இருந்தால் என் நாடு பசியை மறந்துடும்டா. பால், மோர், தயிர் எந்த வடிவத்தில் வேணாலும் என் மக்களுக்கு பசி சொல்ல ஒழிச்சு வருவா. நான் என்னை நம்புடா. டே, நான் சத்தியத்தின் மகன்டா. சத்தியமே உருவமா இருந்த பிரபாகரன் என்ற பெருமளவனின் மகன்டா. நான் ஏன்டா உனக்கிட்ட போய் சொல்லணும்? நான் ஏமாத்துறேன். இந்த வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், ஒவ்வொரு பெண்ணுக்கு 1 கிலோ தங்கம் தாரேன், புதுசா கல்யாணம் நான் வைரம் தாரேன்னு சொல்ல தெரியாதாடா? பைத்தியகார பையில தரமாட்டேன்னு சொல்ல என்னை நம்புடா. அப்ப என்ன படிப்பு தரண்டா, படிப்புக்கு ஏற்ற வேலை தரண்டா, பார்க்க மருத்துவம் தரண்டா, குடிக்க தண்ணி தரண்டா, நல்ல சோறு தரண்டா,
நல்ல பால் முட்டை எல்லாம் தரேன்டா, உனக்கு பசியெல்லாம் முடிக்கிறேன், வேலை தரேன், சம்பளம் தரேன், நல்ல வசதியா பெருமையா வாழ்றா, பிச்சை எடுக்காதரா, பிச்சை எடுக்காத, தவிச்சது கையேந்தாதரா, கையேந்தாதரா, கையேந்தாதரா. இங்க பாரா மாடுடே, அவன் மேய்க்கிற அழக பாரு, இவரை ஓடுதா. சீக்கிரம் பெருந்தொழில் இப்படி பண்ணைய ஆரம்பிக்கணும்னா போட்டு விவசாயிக்கு போட்டு இந்த பயிலுக ஹெலிகாப்டர்லையும் குதிரையில மேய்க்கிறான். இந்த ஒரு குதிரையில மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு குதிரை வேணாலும் குதிரை தாரேன், ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்க நான் வாங்கி தரேன், இல்ல ஜீப்ல மேப்பம்னாலும் ஜீப்ல மேயி, எதுல மேய்க்கிறியோ சொல்லு. இந்த பாரு நாயை ஓட்டிக்கிட்டு குதிரையில போயிட்டு இருக்காப்டா. இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், உனக்கு ஜீப் தாரேன், குதிரையும் தாரேன், ரொம்ப பெரிய பண்ண 10,000 ஏக்கர்னா ஹெலிகாப்டர் தாரேன். நீ ஒண்ணு மேய்க்கல, சுத்தி பார்த்துட்டு வா. தண்ணி குடிச்சிருச்சா எல்லாம் நீ ஒண்ணு இல்ல, ட்ரோன் மூலம் அந்த கேமரா இருக்கு பாரு, நீ அலுவலகத்தில் இருக்க வேண்டியது, அது போய் இந்த ஒரு படம் எடுத்து அனுப்புது பாரு, ஒன்னும் தப்பிக்க முடியாது. இப்ப பாலை எடுத்து பாரு, இந்த மாடை விண்ணூர்தியில ஏற்றி கொண்டு வரான் வேற வேற நாடுகளுக்கு கறிக்கு. பாரு பாரு ஏத்துறான் பாரு, கறி அவ்வளவு பெரிய சந்தை. உன்னால நம்ப முடியுதா? உலகத்தில் அதிக விலை போற கறி எரும மாட்டு கறி தான், விலை போற பால் எரும பால் தான். உலகத்தில் அதிகமா சந்தை மதிப்பு உள்ள பால் எதிரிமா கழுதப்பால். கழுதைன்னு அருமை தெரியாத கழுதைகளா நம்ம வாழ்ந்துட்டோம். இப்ப காட்டம்பார் பயப்படுவேன் பைத்தியக்காரா, டே நான் உன் மேல கூட பிறந்துட்டேன்டா, நான் உன் மேல ரொம்ப உன்னை அன்பு உன்னை நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு கத்துறேன், இல்லைன்னா எப்படியோ போடான்னு நான் பாட்டு போயிருவேன். எனக்கு 2000 கோடி தரேன், நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பொண்டாட்டி விலையை பார்த்துட்டு போயிருப்பேன். மாடை பிளைட்ல ஏத்துறான்டா, டே மாடை பிளைட்ல ஏத்துறான் வேற நாட்டுக்கு கறிக்கு. ஆடு மாடுகளை கப்பலை ஏற்றி கொண்டு வரான்டா, கப்பலை இந்த வர ஏறுறா, கப்பல்ல போதுவான் ஆடு மாடு கறிக்கு போயிட்டு இருக்கு. எப்படி கறிய வெட்டி பதப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஏற்றுமே செய்யறான் பாரு. பாரு ரிச் புரோட்டீன் உள்ள உணவு மாட்டுக்கறி, 70 விழுக்காடு புரோட்டீன் தான் இருக்கு, 30 விழுக்காடு தான் கொலஸ்ட்ரால். ஆட்டுக்கறியில் 100 விழுக்காடு கொழுப்பு இருக்கு. அதனால மாட்டுக்கறி 3 மணி நேரம் 4 மணி நேரம் மூச்சு விடாம தண்ணி கூட குடிக்காம அப்படியே பேசிருக்கான விஷயமா நான் இல்ல, அவன் தான் வாரம் 1/2 கிலோ போட்டு ஜிம் அடிச்சுட்டோம்னு வச்சுக்க, வாடா 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 மாட்டுக்கறி ஏற்றுமதியில அண்ணன் சொன்ன நீ நம்பல பாரா, மதிப்பு மிக்க நம்ம பிரதமரை பாரா என்ன. भारत सरकार ने घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா அதிகமா அந்நிய செலவாணியை ஈட்டுது. 2வது பிரேசில், பால்ல முதல்ல பிரேசில், இந்தியா 2. இந்த இது மாடே வளர்க்காம ஏற்றுமதி செய்யுது. நாம ஏன்டா நம்மளால மாட்டுக்கறியை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது, நம்மள ஏன்டா பாலை ஏற்றுமதி செய்ய முடியாது? எட்டே இவன் காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யறான், நம்ம காரை இறக்குமதி செஞ்சு சோறை ஏற்றுமதி செஞ்சிருவோம்டா. அதான்டா நிலையான பொருளாதாரம் இருக்கு. போய் தேகரா வரா. இப்ப ஆட்டு பண்ண போட்டேன் 3000 4000 5000 10,000 ஆடு போட்டனா பாரு, மெய்ராம் பாரு, உனக்கு கறி, ஆட்டு பால், ஆட்டு தோல் எல்லாமே பொருளாதாரம். பாத்துக்க, 5 கோடிக்கு ஒரே நாள்ல ரம்ஜான் அன்னைக்கு ஒரு சந்தையில ஆடு விக்குது. தீபாவளி அன்னைக்கு ஒரே சந்தையில 15 கோடிக்கு ஆடு விக்குது. ஆனா நீ ஆடு வளர்க்க கூச்சப்படுற, என்ன படுவேன். நீ அரசு வேலைன்னா அண்ணனையே தள்ளி விட்டு முன்னாடி ஓடியாருவேன். கவர்மெண்ட் வேலைன்னா உனக்கு ஒரு நோய் இருக்குப்பா, எப்படி நான் காசுனாலும் கவர்மெண்ட் காசாக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசு. அட பைத்தியமே, அரசாங்கத்துக்கு காசு விட்டது நீ தான். அதனால எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. அதனால உன் மகன் என்ன செய்றேன், நீ அங்கே இரு, அரசு வேலை. நீ தென்னை மரத்திலிருந்து தேங்காய் மட்டையிலிருந்து நார் தயாரிக்கிறது அரசு வேலை, கொட்டாச்சி தயாரிக்கிறது அரசு வேலை, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது அரசு வேலை. உனக்கு அரசாங்க வேலை அவ்வளவுதான். நான் தர்றேங்கிற என்ன உனக்கு என்ன வேலை? நீ 10,000 கொடுத்துறா, நீ செலவுன்ட்டு என்னை காட்டிடுறா, மாத்துறேன் காட்டினேன் மகிறேன்.
நீ மிச்சம் பண்ணுவ. ஏன் நானே பேங்க் திறப்பேன். என்ன பேருக்கு? தமிழ் தேசிய வைப்பகம். ஒவ்வொரு ஊர்லயும் திறப்பேன். எங்க திறப்பேன்? பெருந்துறையில, ஒன்றிய தலைநகர்ல, மாவட்ட தலைநகர்ல திறப்பேன். நீ சேமிப்ப, நல்லா இருப்ப, பெருமையா வாழ்வ. இவன் யாருன்னு பாத்தியா? நீ கேவலமா பாக்குற கழுத. எனக்கு பிரச்சனை இது இல்ல. மறுபடி மாடை எங்கிருந்து உற்பத்தி செய்யறது, ஆடுகளை எவ்வளவு பெருக்கிறது, இந்த கழுதைக்கு நான் எங்க போவேன், எங்கிருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டு வருவேன்? மாடு என் பாரம்பரிய மாடு செத்து போச்சு. இப்ப எங்கிருந்து பிரேஸ் இல்லை. என்னோட மாட்டின் விந்தணுவை இவ்வளவு 100 கோடிக்கு வாங்கி போய் நாடே உருவாக்கிட்டான். இப்ப நான் அவன்கிட்ட போய் கெஞ்சி கப்பல்ல இறக்கணும். ராஜஸ்தான் அல்லது குஜராத்தில் இருந்து கிரு, இந்த ஓங்கோல், இந்த மாடுகளை இறக்கணும், இறக்கி பெருக்கணும். விதை என்கிட்ட இல்ல. எங்க ஐயா, எங்க அப்பா நம்மாழ்வார், எங்க ஐயா ஜெயராமே 500 பாரம்பரிய நெல்வகைகள் அங்கங்கே வேளாண் குடிமை வச்சிருக்காங்க. அதை வாங்கி மறுபடி பெருக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பையும் கடமையும் இந்த ஏழை பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டா. நீ இங்க பாருங்க, இந்த கழுதை வச்சிருக்கியா? இல்ல, நான் கழுதையை மறுபடி பெருக்கணும். பாரு, இது வர்றா தம்பி, இது கழுதை இல்லடா, பெருங்காசு. திருச்சியில ஒரு தம்பி வளர்க்குறான்டா. நீங்க வரும்போது ஒரு கழுதை வச்சு தான் கட்டுறோம். பாத்தீங்களா, இவ்வளவு ப்ராடக்ட். கழுதை மூத்திரம் 1000 ரூபாடா. ஆமா, எல்லாமே கழுதையில இருந்து எல்லாமே கழுதையில உற்பத்தி பண்றோம். சரி, அப்படியே ஒன்னொன்னா பாக்கலாங்களா? பார்த்தலாம். முன்னாடி நீங்க வந்து கழுதை பால் தான் பாத்திருப்பீங்க. ஆமா, கழுதை பால் வந்து உங்களுக்கு தெரியும் 3000 to 5000 போகுது. 3000 to 5000 போகுதுங்கிறாரு. உலக நாடுகள்ல உலகத்திலே காஸ்ட்லியான மில்க், விலை உயர்ந்த பால் கழுதை பால் தான். பாத்துக்க டே, அண்ணன் போய் சொல்லடா, நம்புடா டே, நம்பு. ரொம்ப ஒரு